தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக எப்படி மில்க் ஷேக் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக வாழைப்பழம், சர்க்கரை, கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்த பால் வச்சுருக்கேன். குடிக்கிற டைமில் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுக்காக ஐஸ் க்யூப்ஸும் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமான இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். பால் 1 கப்பு பால் நம்ம சேர்த்துருக்கோம். ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். நான் ஒரு 3-4 க்யூப்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிட்டோம். நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். நம்மளோட மில்க் ஷேக் எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துப்போம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற்றிப்போம். பாருங்கள், நல்லா தான் வந்திருக்கு. இது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் அதனால தான் அந்த ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ஷார்ஜா ஷேக் செய்கிறது எப்படிங்கிறது நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ரெசிபீஸ் அப்படிங்கிற தலைப்பில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரையும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.